Hello all, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குட்டீஸுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரைத்த பச்சரிசி 500, உப்பு தேவையான அளவு, தேங்காய். சிறிதளவு தேங்காவை நல்லா துருவி இந்த மாதிரி நைஸா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி தேங்காயை நல்லா அரைச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ புட்டுக்கான மாவை கலக்க போறோம். முதல்ல பச்சரிசி மாவை ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கணும். அந்த மாவுல நல்லா தண்ணியை தெளிச்சு கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை தெளிச்சு கலந்துக்கலாம். மாவை கையில இப்படி இறுக்கி பிடிச்சா கெட்டியா இருக்கிற மாதிரியும் இருக்கணும், உடைச்சா உதிர்ந்து போகணும். அந்த மாதிரி ஒரு பதத்துல கலக்கிக்கோங்க. கலக்கின மாவை நல்லா அழுத்தி 20 நிமிஷத்துக்கு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ புட்டு செய்ய புட்டு பானையை அடுப்புல வைக்கணும். 300 ml தண்ணியை ஊத்தி சூடாக விடுங்க. புட்டு குழாயில தட்டை வைக்கணும். அதுல முதல்ல தேங்காய் துருவலை கொஞ்சம் போடுங்க. அப்புறம் கலந்த புட்டு மாவை 2 கையளவு உதிரியா உள்ள போடுங்க. அகைன் தேங்காய் துருவலை போடுங்க. அப்புறம் புட்டு மாவை இதே மாதிரி குழாயை ஃபுல் ஆகுற வரைக்கும் ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவல் அப்புறம் புட்டு மாவு மறுபடியும் தேங்காய் துருவல் புட்டு மாவு இப்படி போறதுனால நமக்கு புட்டு நல்லா பீஸா தனித்தனியா ஈஸியா சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். இப்போ புட்டு குழாயை மூடி புட்டு பானையில வச்சு வேக விடணும். புட்டு வெந்ததும் புட்டு மூடியில இருந்து ஆவி வரும். அப்ராக்சிமேட்டா 2 to 3 minutes தான் ஆகும். வெந்ததும் இப்படி குழாயை எடுத்து பின் பக்கமா இருக்கிற தட்டை ஒரு பேம்பூ ஸ்டிக்கை வச்சு தள்ளி விடணும். இதோ நமக்கான புட்டு ரெடி. நம்ம நடுவுல போட்ட தேங்காய் துருவல்னால புட்டு நல்லா பீஸா ஈஸியா கட் ஆகும். இப்போ இந்த புட்டு கூட நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பாலை போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், எம்மியா இருக்கும். குட்டீஸும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். until then take care. எங்க வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.